காட்டாங்க. பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்லவே இல்ல. ம். அதுதான். நானும் லைவ் பார்த்தேன். லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க கன்வின்ஸ் பண்ணனால அப்படி ஆயிட்டா மாரி இது கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு உண்மையிலேயே நேச்சர் கால் வந்து போயிட்டாங்களா? அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். நேச்சர் காலும் வந்துருச்சு. அதே நேரத்துல இதுவும் இருக்குன்றனால போயிட்டாங்க அவங்க. 2மே. ஆனா இது முடிஞ்சது 3:30க்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் லைவ்ல 3:30க்கு வரல. முடிஞ்சிருக்கு. 3:30க்கு ஆ. முடிஞ்சிருக்கு. ஆனா இது கேளுங்களேன், இது வந்து நாளைக்கு வந்து இந்த 2 பேத்துக்குமே வந்து பயங்கர சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ். இப்ப யோசிச்சு பாருங்களேன். தீஸ் 2 பீப்பிள் வர் ஏபிள் டூ ஸ்டாண்ட் ஃப்ரம் ஈவ்னிங் டில் மார்னிங் 4:00. ஓகே. இப்ப வந்து இவங்க எலிமினேஷன் கேம் மட்டும் ஆட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எடுக்கிறவன் தான் வெளில போறான். சிம்பிள். எவனுமே பசங்க ஒருத்தங்க இல்ல. எல்லாம் தூங்கிட்டாய்ங்க. ஆமா பொண்ணுங்க மட்டும் தீபக். தான் ஏன்னா இப்ப உட்கார்ந்துருந்தாங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்க எல்லாம் தூங்கிட்டாய்ங்க. மஞ்சரிய ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்டின்னா, மஞ்சரி வாஸ் அந்த ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. அங்க இருந்தா நமக்காக இவ வெயிட் ஆக்சுவலி. பண்றான்னு சொல்லிட்டு, தூங்காம, சாப்பிடாம ஷி வாஸ் லிட்டரலி வெயிட்டிங். தீபக் வந்து என்னமோ பண்ணுங்கம்மா, நான் போய் படுத்து தூங்குறேம்மான்னு தலைவன் தூங்கிட்டாப்ல. அத இல்ல பிளேம் இல்ல பண்ண மஞ்சரி வெயிட் முடியாது. பண்ணது பட் இல்ல இன்னும் டாம். எக்ஸ்ட்ரா அதெல்லாம் மஞ்சரி நம்ம எஃபோர்ட் வெயிட் வி ஷுட் பண்ணது கூட அப்ரிஷியேட்ல. இல்ல டாம். சி அதெல்லாம் ஹி தப்புன்னு டசன்ட் சொல்ல ஹேவ் எனி முடியாது. ஸ்டேக்ஸ் இன் திஸ். ஓகே. தீபக் எப்படின்னா ம். நாமினேஷன்ல இல்ல. ஓகே. கரெக்ட். ஹி டிட்ன்ட் வாண்ட் டூ அது உள்ள போனா அவரால ஓடவும் முடியல. கால் வலிக்குதுன்னு அப்பன்னா சொல்லிட்டாரு அவர் அவரு. சொல்லிர்லாமே. அவர் வந்து சொல்ட்டாரு, சொல்லிர்லாமே. சொல்ட்டாரு. இல்ல அன்ஷிதாட்ட டாம். சொல்ட்டாரு. லைவ்ல "நீ சொல்லிட்டாரு வச்சிரும்மா, டாம். பிரச்சனை இல்லன்னு" சொல்ட்டாரு. ம்ஹ்ஹ்ம். பட் அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீங்க இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லன்னா, எனக்கு இந்த பொம்மை உள்ள போக்கூடாது." அவ்வளோதான். அவளுக்கு ஓகே. என்னன்னா, ஷி வாஸ் வெரி டிட்டர்மைன்ட் தட் ஷி டசன்ட் வாண்ட் டூ லெட் மஞ்சரி கோ. ம், இல்ல ம், ம், அதே ம். மாரி சௌந்தர்யா இந்த இதையே இப்ப சௌந்தர்யாவையும் சரி, பவித்ராவும் சரி கூடயே இருந்தாங்க. அத அவங்களையும் பாராட்டிறணும். இன்னொன்னு சீரியஸ்லிங்க. அந்த யோசிச்சு பாருங்க. ம். இன்னொன்னு அந்த இது அந்த அங்க அன்சிதா கூட உட்கார்ந்தவங்கலாம், இது இப்படி நடந்திருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படி இல்லாட்டினா அசிங்கமாயிரும். இது ம். வாக்கு குடுத்தா மீறக்கூடாது. இல்லங்க அன்சிதாவும் இதுல இல்ல ஒரு இது என்னன்னு வன்மமான நான் என்னென்ன இதுல நான் என்னதெல்லாம் வந்து நாட் குட்ன்னு நான் பார்த்தேன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அன்ஷிதா சொல்லும் பொழுது அப்படியே விஷாலுக்கு வந்து வேற லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட். ஓகே. அன்ஷிதா அந்த ஸ்டபனா இருக்கிறதுக்கு இவங்க அப்ரிஷியேட் பண்ணல. விஷாலோ தீபகோ கிளாப் பண்ணதை நான் பார்த்தேன். அப்புறம் சவுண்டுக்கு வந்து மஞ்சரி கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. லைவ்ல பார்த்தேன். லிட்டரலா எனக்கு அந்த அந்த கான்வர்சேஷன் தலைவலி வந்துருச்சு. யார் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மந்திரி மேல மிஸ்டேக். மந்திரியா அதுல மஞ்சரி மேல ஒத்துக்கிட்டு தான் இருப்பாங்க மிஸ்டேக். கடைசியில. இப்ப ஓகே. ஈவினிங் வந்து அன்னெசரி சௌந்தர்யா மேல கன்வர்சேஷன் மிஸ்டேக். ஸ்டார்டட். அத ஃபினிஷ் பண்ணி வச்சது சௌந்தர்யா. ஆனா அந்த ஃபினிஷ் பண்ண 15 மினிட்ஸ் காட்டல. கட் பண்ணிட்டான் 1 ஓகே. ஹவர்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது புரியலன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்ககிட்ட பசங்ககிட்ட பேசிட்டு, இல்ல "இந்தா நான் பேசி மதியம் இப்போ அந்த பார்த்தேங்க. ஐடியா எனக்கு வந்துருச்சு. நான் போய் பேசிட்டு லிட்டரலா வரேன்னு" சொல்லிட்டு போய் தலைவலி மறுபடியும் வந்துருச்சு எனக்கு. பேசுவாங்க. ம்ஹ்ஹ்ம். மஞ்சரிட்ட மறுபடியும் பேசி ஷி வுட் வின் தட் ம். கன்வர்சேஷன். ஓகே. ஓகே, ஓகே, நான் அனுப்பிச்சு கூட வைக்கிறேன். அந்த ஃபுல் செட் அந்த 3 செட்டா வீடியோ இருக்கு என்ட்ட. 3மே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே. பிகாஸ் அந்த கன்வர்சேஷன் ஜெயிச்சுருவாங்க. நானும் போஸ்ட் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட எனிஒன் ஹூ சா தட் கன்வர்சேஷன் நோ தட் தட் வாஸ் அ லாஸ் ஃபார் மஞ்சரி. அதோட ம்ஹ்ஹ்ம். கன்டினியூஷன் தான் இங்க வந்தது ஆக்சுவலி. அது இதுல என்ன காமெடினா, அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க மஞ்சரி. அங்கேயே சொன்னாங்க. ஆமா. அங்கேயே அப்படியா? ஒரு என்ன பொய். என்ன போய்? ஆக்சுவலா வெளியில ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ம். பொய்ன்றது அது அது என்னது பேச்சு திறமை வந்து அது பொய்யாகாது, சமாளிக்கிறது வந்து பொய்யாகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ம்ஹ்ம். வந்து நான் ஆமா அது அப்படி கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க, நான் அழுத்துவாங்க. சமாளிக்கிறதுன்னு அது மழுப்பி ஒரு பொய் சொன்னாங்க அங்க. நான் அப்படி சொல்லல அப்படின்ட்டு. அதாவது காலையில பேசினதுக்கும், உள்ள போய் ம். இவங்க கிளாரிஃபை பண்ணும்போதும் பேசினதுக்கும் கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஒண்ணுமே இல்ல டாம். நீங்க நீங்க என்ன எதுவுமே ம். பார்க்க தேவையில்ல சரியா? அந்த 15 மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த 15 ஐயா! நான் மினிட்ஸ்க்குள்ளேயே மொத்தமுமே பார்த்தேங்கய்யா. நான் மொத்தமுமே பார்த்தேன். அப்புறம் அப்புறம் இந்த சௌந்தர்யா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் சரி, மஞ்சரி திரும்ப சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எனக்கு லிட்டரலா கடுப்பாயிடுச்சு. இல்ல, "டேய் இல்ல. என்னடா நான் அந்த பேசுறீங்க 2 15 மினிட்ஸ் பேரும்?" ஆச்சு. அந்த பசங்கட்ட பேசிட்டு போய் இன்னொரு கன்வர்சேஷன் வைப்பாங்க தெரியுமா? அந்த ஆமா, லிவிங் ஆமா. ரூம்ல இங்க வந்து. பசங்க இங்க கிட்ட அ பேசும்பொழுது பாருங்களேன், ரயான் வந்து கரெக்ட்டா சொல்லுவாரு. ஓகே. அவங்க பொய் சொல்ற மாதிரி கிடையாது. அப்படின்ற ம். விஷயம்லாம் வந்து என்ன கரெக்ட்டோ இருக்கிறது இருக்கிற மாரி ஹி வில் பி எக்ஸ்ப்ளைனிங். ஆனா விஷால் வந்து, "இதுதான்டா சான்ஸ் போட்டு விடு." அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உனக்கு தெரிஞ்சா அது கரெக்ட். அதுதான் இப்படிதான். ஏன்னா விஷால் வந்து இவர் வந்து டைரக்ட்டா ஹி இஸ் நாட் டூயிங் எனிதிங். ஓகே. எவன்லாம் நமக்கு பிடிக்காதவங்கள பத்தி ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுறாங்களோ, அத வச்சு ஹி ஜஸ்ட் ட்ரைங் டூ அதான் இப்ப முத்துக்குமரன சொல்றாங்க இல்லையா? ஃப்ரண்ட் ரன்னரா வச்சு ம். மத்தவங்கள வச்சு விளையாடுறாப்ல அந்த மாரி. அந்த மாரி அதிகமா பண்றது வந்து நம்ப தலைவன் விஷாலும் தான். எல்லா இடமும் பாருங்க. கேப் கிடைக்கிற ஆனா இடத்துலலாம் கெடா வெட்ட வேண்டியது. அந்த இடத்துல விஷாலே போட்டு அடிச்சாங்க பாத்தீங்களா? விஷால் நான் எங்க அடி எதுல வாங்குனாங்க? சொல்றீங்க? சௌந்தர்யா நான் ஆழியா? விஷால வந்து நீ நடிக்கிறேன்னு நான் சொல்றேன். ஆனா நீ ம். நடிக்கதான் செய்யற. அது தெரியுது. நான் தெரியுதுதான்னு சொல்ல முடியும்.
சவுண்டோட ஒரே ஃபன்னு. சாயந்தரம் பண்ணும்பொழுது சவுண்ட் எம்மா எதுக்கு? இல்ல எதுக்கு இல்ல ஆக்சுவலா தேவையில்லாம? அது தேவையில்லாமன்னு சொல்ல முடியாது. தப்புதான் மார்க் பண்ணது. ம். ஆனா ம்ஹ்ம். இவங்க வந்து போய் பின்னாடி உட்காந்து அவங்க ராணுவ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க திரும்பி திரும்பி எ, ம். கேட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கும்போது கடுப்பாமா ஆகாதா? புரியல. என்ன என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க 1 ஹவர் எபிசோட வச்சு பேசுறீங்களா? லைவ பத்தி வச்சு பேசுறீங்களா? லைவ்ல. லைவ்ல. ஓகே. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நெறைய வேர்ட்ஸ் இருக்குல்ல. அ ம். அவங்க என்ன சொன்னாங்க? அமைதியா இருங்கன்னு சொன்னாங்களா? வாய மூடிட்டு இருங்க சம்திங் சொல்லுவாங்கல்ல சௌந்தர்யா, ஆமா. மஞ்சரி. அது வாய எல்லாமே மூடுன்னு தேவையில்லாத தான். வார்த்தைகள் தானே. வாய மூடுங்க. மூடிட்டு உட்காருங்க. அது எல்லாமே அவங்களும் வந்து சொன்னாங்கல்லங்க. அன்னெசசரி. ஏங்க தட் ஆஹஹஹ. ஒன் ஒண்ணு நீ சைட்ஸ் ஏங்க கிளம்பு அவங்க தட் கிளம்பு ஜஸ்ட் மூடிட்டுருன்னு ஒன் சைட்ஸ் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். யாருங்க சொன்னா? யாரு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் சொன்னது அவங்க தான். மஞ்சரி நீ தாங்க. வாய மட்டும் வீட்டுக்குள்ள போடுனாங்க. நோ 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 ம். சாம். ஆஹஹஹ. நோ நோ நோ. இவங்க தான் சௌந்தர்யா சொன்னது தான் தப்பா இருக்கும். மஞ்சரி வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கிடையாது. இல்ல ஏதோ கிளம்புன்னு வீட்டுக்குள்ள சொல்லி நோ, சொன்னாங்கல்ல. போனாங்கங்க. நோ. நீ ஐயா, வாய ஐயா, மட்டும் ஐயா. வீட்டுக்குள்ள போ. மாட்டாங்க. நீ வந்து பேசாத கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. பேசாத ஆ வீட்டுக்குள்ள போ ஏதோ சொன்னாங்க. அது அது எப்படி இல்ல. பேசாத தப்பாகும்? நான் சொல்றேன். அந்த இவங்க கான்டெக்ட் மட்டும் வேணா நான் சொல்றேன். இருங்க என்னன்னா வீடியோ இருங்க பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா சொல்லுங்க இருக்கு. ஆர்கே. அதுல வந்து அதுல ஆ. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா இருந்துகிட்டு வாய மூடுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆமா, எதுக்கு வாய மூடணும் அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. நான்லாம் வாய ஆமா. மூடுறதுக்கு ஒண்ணும் இங்க வரல. நீ வேணா கிளம்பு, விளையாடுறதுக்கு வீட்டுக்குள்ள போய் கிளம்பு. வந்திருக்கேன்னுவாங்க. ஆமா, ம். இதெல்லாம் கேட்க பிடிக்கல. நீ கிளம்பு, நீ தான் விளையாட்டுலயே இல்லையே. நீ வேணா ஆ. கிளம்பு, உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ள போய் படுத்துரு. டயர்டா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க சொல்லுவாங்க. ஸோ மஞ்சரி மேல அந்த இடத்துல கண்டெஸ்ட் வந்து ஃபுல்லா தப்பா இருக்கும். ஆனா காலையில சொல்லிருக்கேன், கரெக்ட். மஞ்சரியை போட்டு நானே அடிச்சுட்டு இருந்தேன். என்னமா இது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஆலனும் போட்டு அடிக்கிறாரு, எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. அப்பாடா, நம்ம மட்டும் தான் தப்பா புரிச்சுட்டோமோ நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா சௌந்தர்யா அடிக்கிறாங்க. கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா தான் போகுது. இல்ல இந்த இந்த சாச்சனா அப்புறம் தர்சிகா காலையில பேசுனாங்கல்ல ஒரு ஐயா இது நம்ம ஒரு இத முடிச்சிருவோம் இருங்க. இத நம்ம முடிச்சுட்டு அப்புறமேட்டு சாச்சனா பக்கம் போவோம். சாச்சனா வந்து இன்னைக்கு மொத்த வேண்டிய இடங்கள் நெறைய இருக்கிறதுனால அவருக்கு பிபி ஜாக்லின் பத்தி பேசினா மட்டும் நல்லா பேசுவாரு. சௌந்தர்யா பேசும்போது ஆஃப் அப்பலாம் பண்றாரு. இல்ல. எல்லார்த்த பத்தியுமே இல்ல தாங்க இல்ல பேசணும். இப்ப நான் ஜாக்லின் இல்ல சாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாண்டத பத்தியுமே இட்ஸ் நம்ம அவங்களோட விமர்சிப்போம். பெர்ஸ்பெக்டிவ் சாம். அதை நம்ம அதையும் சொல்லக்கூடாது, தலையிடக்கூடாது. அவருக்கு இல்ல பிடிச்சிருக்குன்னா அதை இது மட்டும் தான் பேச இது முடியும். இது இப்போ இப்போ நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. ம். ஃபர்ஸ்ட் வெளியில நடந்தது, ஈவினிங் நடந்தது நான் சொல்றேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து நம்ம வந்து மார்னிங் நடந்ததுல இருந்தே திங்க் பண்ணணும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம பேசும்போது. நோ. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு சாமு. அத நம்ம மனசுல இல்ல வைக்க வேண்டிய இது முடியல கிடையாது. முடியல நோ. முடியல. நீங்க விளையாடாதீங்க. நீங்க மூடிட்டு உட்காருங்க. இல்ல வாய மூடிட்டுருங்க. அப்படின்னு என்ன சொல்லி பேச சொல்றது. விடுங்க. பேச இல்ல விட்டீங்கன்னா நான் வந்து கிளியரா ஐயா, சொல்லுவேன். இல்ல நீங்க நம்ம இப்ப நீங்க கிளியரா சொல்றதுக்கு இங்க கிடையாது சாமு. நான் சொல்றேன். நான் இப்ப இவருக்கு ஆர்கே வந்து நான் அவரோட இன்னும் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணாப்ல. சொல்ல வரேனே உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள நீங்க இல்ல நோனோன்னு சாம், எப்படி அதோட சரி கன்டினியூஷன் சொல்லுங்க. இருக்குது தெரியலையே. இதுல. இல்ல நான் சரி சொல்லுங்க. அந்த காலையில நடந்தது முடியலங்க. சௌந்தர்யாவுக்கு ஸ்டில் கன்ஃபியூஷன் தாங்க. என்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணி மண்டையை வந்து ஒரு மாதிரி இது பண்றாங்கன்னு தான் சொல்லிச்சு சௌந்தர்யா. அது முடியவே இல்லை. ஓகேவா, அது மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. அது ஈவினிங்கும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இவங்க ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாத்தி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொம்மையை கையில எடுத்துட்டு நான் இன்னொன்னு தேடிட்டு தான் இருந்தேன்னுவாங்க. டக்குன்னு ஜாக்லின் கேட்கும்போது நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு 2 பொம்மையும் ஹோல்ட் பண்ணி, ஆமா நான் 2 பொம்மையும் இது பண்ணி தான் வச்சிருந்தேன் அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா டக்குன்னு இது பாருங்க, இவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்களாம், பாத்துக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சரி அந்த இடத்துல ஓகேவா. கரெக்ட்டா தான் சொல்லியிருப்பாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லவே இல்லையே. 2 பொம்மைய ஹோல்டு பண்ணி தான் வச்சிருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க மஞ்சரி மேல அந்த இடத்துல தப்பு கிடையாது. இருங்க, ம். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க ஒரு பொம்மையை வச்சுட்டு நான் இன்னொரு பொம்மையை தேடிட்டு இருந்தேன்னாங்க ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் இல்ல 2 பொம்மையை இல்ல ஹோல்ட் சாம், அப்படி பண்ணிட்டு பார்த்தா இருந்தேன்றாங்க. இல்ல சார், ஆஹ் அந்த இடத்துல ஆக்சுவலி நிறைய பேர் மேல தப்பு இருக்கு. மஞ்சரி மேலயும் தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொம்மையை ஹோல்ட் பண்ணா, அதுக்கப்புறம் 2 பொம்மையை ஹோல்ட் பண்ணதுக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஆமா. ஜாக்லின் மேலயே தப்பு இருக்கு. சோ நம்ம அவங்கள மட்டும் பொத்தம் பொதுவா சொல்லிட முடியாது. இப்போ எல்லா அப்படி பார்த்தா பவித்ரா 2 பொம்மையை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் எல்லாரும் தான் ஈவன் ஹோல்ட் அதுதான், பண்ணிருக்காங்க. நான் அதுதான். அதை சொல்ல, அதனால இத அந்த ப்ராப்ளமா சொல்ல கான்டெக்ட்ல நான் முடியாதுல்ல. வரல. அது ப்ராப்ளம் இல்லையோ, நான் சொல்ற கான்டெக்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மார்னிங் நடந்திருக்கும், அவங்க பொய் சொல்லலன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில பொய் சொல்லி மாட்டிப்பாங்க. அது மழுப்பிடுவாங்க, வேர்ட் பிளே பண்ணி சௌந்தர்யாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கன்ஃபியூஷன் அந்த பொண்ணு மைண்ட்லயே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பொம்மையை வச்சுட்டு இன்னொரு பொம்மையை தேடிட்டு இருந்தேன்னுவாங்க.
ஜாக்லின் சொன்ன உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அம்மா நான் 2 பொம்மையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு பொய் தானே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, நான் ஒரு பொம்மையை கையில வச்சுட்டு இன்னொரு பொம்மையை தேடிட்டு இருந்தேன்னு. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க, நான் வேணா திரும்பி அந்த கிளிப்பிங்ஸ் இல்ல எடுத்து இல்ல அப்படி போடுறேன். இல்ல அது. அதனால மஞ்சரி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஆமா நான் ரெண்டுத்தையும் வச்சிருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க இல்ல வந்து இல்ல எல்லா இடத்தையும் அது நீங்க அந்த கிளிப்பிங்ஸ் நீங்க திரும்பி பாருங்க. அது இன்னைக்கு இதுலயே ஐ ஹேவ் வந்துச்சு. வாட்ச்டு. அது என்னாச்சுன்னா நான் ட்ரெண்ட் இல்ல கன்சோல் இருக்கு நானும் அது தெளிவா இல்ல திரும்பி 3 வாட்டி பார்த்துட்டு வந்ததுதான் நான் பேசுறேன். சேம் எல்லாரும் சேம் சாம். அப்படிதான் என்னையுமே இல்ல இல்ல ஒரு பொம்மையை வச்சுட்டு இன்னொன்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அடுத்த செகண்ட் ஜாக்லின் பேசினாங்க 2 பொம்மையை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிடுவாங்க. மாத்திதான் இல்ல இல்ல பேசியிருக்காங்க அந்த அது இடத்துல. அதுக்கப்புறம் வருது. அது வந்து சௌந்தர்யாவோட இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது. பட் ஃபர்ஸ்ட் இல்ல கண்டெஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் செகண்ட் இல்ல அதை நான் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் அது கிளியர் பண்ணிட்டு தான் வந்தேன். எடிட் பண்ணிலாம் நான் சொல்ல முடியாது. நான் கிளியர் பண்ணிட்டு தான் வந்தேன். அது திரும்பி 1 ஹவர்ல ஓகே. உட்காந்து பட் நான் திரும்பி நான் பார்த்துட்டேன். நானும் டூ டைம்ஸ் பார்த்தேன் லைவ்ல ஒரு தடவை. அது இல்லாம தனியா ட்ரெண்ட்ஸ் அன்சிங் போட்டதையும் அந்த பார்த்தேன். மாத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யா சொல்லுவாங்க, பாருங்க இவங்க வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்களாம் அப்படின்னும் போது அவங்க அந்த இடத்துல சமாளிப்பாங்க. ஓகேவா? அந்த இடத்துல சமாளிப்பாங்க. அவங்க சமாளிக்கவே மாட்டாங்க சாம். அவங்க ரொம்ப தெளிவா ஓப்பனா பேசுவாங்க. ஓகேங்களா? அவங்க சுத்தமா நான் வேணா திரும்பி இல்ல இல்ல டாம் சொல்றதெல்லாம் டாம் கிடையாது. நீங்க ஆடியோ உங்க ஆடியோ பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வேணா இல்ல வச்சுக்கிறேன். இல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல. நான் வேணா திரும்பி அந்த இது போன் அந்த கிளிப்ப வேணா இருங்க நம்ம எடுத்து இதுல கிளிப் இல்ல போட்டு விடுவோம். இல்ல அந்த கிளிப். கிளிப்பே நம்ம எடுப்போம். ஏன்னா 1 hour தான் இருக்கு இல்ல. எப்படி இருந்தாலும் ஆமா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. எடுத்து 1 ஹவர்லயும் இருக்கு. அது போடலாம். வேணா நான் அவங்க பேசுற கான்வர்சேஷன் அப்படின்னா கூட திரும்பி நான் உங்களுக்கு இதுலயே கூட ஸ்பீக்கர்லயே கூட போடுறேன். நீங்க கேளுங்க. இல்ல. அதெல்லாம் வேணாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இல்ல. நீங்க அத கிளியர் பண்ண நினைக்கிறீங்க. என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றத நான் சொல்றேன். இல்லைங்கய்யா. பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அங்க பார்த்தது நடந்ததுல சொல்றேன் நானு. இப்ப நாங்களும் பார்த்ததுதான் சாம் சொல்றோம். பட் இப்ப நான் எல்லாமே என்ன அக்ரி டு டிஸ்அக்ரி தான். இப்ப நீங்க சொல்றத நான் அக்ரி பண்ணணும்னு கிடையாது. நான் சொல்றத நீங்க அக்ரி பண்ணணும்னு கிடையாது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ நீங்க சொல்றீங்க. அத வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்ப வந்து நானும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். மஞ்சரி அந்த இடத்துல தப்பு பண்ணல. அவங்க வந்து மழுப்பிலாம் பேசவே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா பேசினாங்க. பொய்யே சொல்லல அப்படின்னு நான் சொல்றேன். காலையில நான் பேசுனது ஏன் உங்ககிட்ட சஜஷன் கேட்டேன்னா, எனக்கு 2 பேத்து மேலயும் ஒரு மாதிரி கசன்னு இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். காலையில பேசுனது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பேசும்பொழுது அவங்க ரொம்ப தெளிவா பேசினாங்க. அவங்க பொய் பேசல. சும்மா சாக்கு போக்கு சொல்லணும்லாம் சொல்லல. ஆமா நான் 2 தான் வச்சிருந்தேன்னு தான் சொல்றேன். இப்ப நான் வைக்கலன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு நம்ம சவுண்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் போய் அந்த கவுச்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அது எல்லாமே வந்து இட் வாஸ் நாட் குட். அதோட ரிஃப்ளெக்ஷன் அது இவங்க வந்து என்ன அது சொன்னாங்க, அது நான் அது விளையாண்டு தான் இருந்தேன். அக்ரீடுங்க. அது அக்ரீடுங்க. நான் அந்த சொல்ல இடத்துல வர்றது அவங்க நீங்க நீங்க மேனிபுலேட்லாம் இன்னும் பண்ணல. நீங்க பொய் நீங்க சொல்லல. வாங்கிக்கல ஆ, நீங்க சொல்ல வர்றது. ம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மையை கையில வச்சுட்டு இன்னொன்னு தேடிட்டு தான் இருந்தேன்னு. ஓகே. எல்லாரும் அதை தேடுறாங்க. ஒரு பொம்மையை கையில வச்சுட்டு இன்னொன்னு தேடுறாங்க. அப்போ அதுல என்ன மீனிங் ஆயிடுது? அவங்க கையில வச்சிருக்கிறது ஒரு நோ பொம்மைன்னு அது ஆயிடுதா? என்ன மீனிங் அப்படின்னா, ஹோல்டு பண்ணிட்டு எந்த பொம்மை வேணுமோ அந்த பொம்மை வச்சுக்கிறாங்க. அது எல்லாருமே பண்ணாங்க. இப்ப ஏன் நம்ம மஞ்சரி சவுண்ட் கேட்டதுனால மஞ்சரி பண்ண தப்புன்னு நம்ம ஏன் சொல்லணும்? இல்ல எல்லாருமே தான் 2 பொம்மையை இல்ல 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 வச்சிருக்காங்க. அகைன் ஏங்க நான் சொல்றேன் பாருங்க. ம், நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ம், பொம்மை, அதாவது 2 கையில ம். 2 கை இருக்குங்க. சரி, ஒரு கையில பொம்மைய வச்சுட்டு இன்னொரு கையில தேடிட்டு இருந்தேன்னாங்க. கொஞ்ச நேரத்துல சரி. மாத்திட்டு 2 பொம்மையை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆமா. சொல்லுவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க அப்படியேதான் எடுத்ததுக்கு அப்புறம் இல்லைங்க. நமக்கு அவங்க நமக்கு புடிச்ச மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸ சேஞ்ச் பண்ணிக்க கூடாதுல்ல சாம். இப்ப வந்து ஒண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் கையில வச்சிருக்காங்க. இன்னொன்னு தேடுறாங்க. வெளியில வரும்பொழுது 2 பொம்மையும் ஆனா கையில ஆனா வச்சிருக்க கூடாது. ஆனா ஜாக்லின் கேட்டது நீங்க 2 பொம்மையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது நான் சொல்லும்போது ஒரு பொம்மை. ஆமா ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி ஒன் செகண்ட். அது என்னன்னா சாம் சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். பட் அது ஸ்டார்டிங்லேயே வந்து நடந்திருக்காது. கொஞ்சம் வந்து அந்த சௌந்தர்யா இருந்துட்டு ஒரு கான்டெஸ்ட் சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா, நீங்க பாருங்க பொய்யே சொல்லாத மந்திரி சொல்றாங்க அப்படின்ற ஒரு கண்டெஸ்ட் வரும்ல. அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற பாயிண்ட் வரும் சாம். அதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு என்ன சொல்லிருப்பாங்க, நான் 2 பொம்மை நான் தான் ஹோல்ட் பண்ணேன்றதான் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். ம். அதுக்கப்புறம் தான் இருந்துகிட்டு நீங்க சொன்ன கண்டெஸ்ட் வரும். மஞ்சரி வந்து ஒரு பொம்மை தான் ஹோல்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொரு பொம்மையை தேடிட்டு இருந்த மாதிரி அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் வரும். இதுல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, மஞ்சரி பேசுற பேச்சு எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவா பாயிண்ட்டுக்கு இருக்கு. ஜாக் எமோஷனலாவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமையும் பேசுறாங்க. சௌந்தர்யா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் பேசுறாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க மஞ்சரிட்ட.
திருப்பி திருப்பி இவங்க 2 பேரும் மஞ்சரிட்ட மாட்டிக்கிறது, எல்லாரும் மாட்டிக்கிறது, இவங்க கரெக்டா பாயிண்டா பேசுறதுனால இவங்க எல்லாருக்குமே மஞ்சரி மேல ஒரு கோபம் இருக்கு. மஞ்சரிட்ட எப்போதுமே மாட்டிக்கிறோமே என்னமோன்னு சொல்லிட்டு அந்த இதுல தான் இவளுக்கே காலையில எல்லாம் பேசும்போது சௌந்தர்யாக்கே தெரியாம அவ போய் உள்ள போய் எங்க போய் சொல்றா சொல்லுன்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட தான் போய் பாயிண்ட் எடுத்துட்டு வரா. ஆக்சுவலா கரெக்டா தெரியாம வந்து போய் எனக்கு ஏதாவது பாயிண்ட் கொடுங்க, அவள்கிட்ட போய் சொன்னா இல்ல நான் பொய் சொல்லங்கிறா, எனக்கு எங்கேயோ சொன்னான்னு இருக்கு, நான் சொல்றேன், நீ சொன்னேன்னு சொல்றேன், பட் ஆனா எங்கன்னு தெரியல, நீங்க சொல்லுங்கன்னா அவனும் ஏதோ சொல்றான், இவளும் திருப்பி போய் மாட்டிக்கிறான் ஆக்சுவலா. அதனால 4 வாட்டி குட்டு வாங்கியாச்சு. அந்த கோவத்துல வந்து இப்ப கடைசியா பிடிச்சோண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிடிச்சதுதான் அந்த கான்வர்சேஷன். அது Yes, actually kind of ஆக்சுவலி well நான் said. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனை வந்து போட்டதை நான் இங்க கமெண்ட்ல போட்டிருக்கேன் அந்த லிங்கை. ம்ஹ்ஹ்ம். வேணா 1 செகண்ட் வேணா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணா பாத்துருங்க. ஸ்டார்டிங்ல அந்த கண்டெஸ்டன்ட் இல்ல இருக்காரு, நான் பாத்துட்டு இன் இருக்கேன். பிட்வீன் கான்வர்சேஷன். பாத்துட்டு இருக்கேன். நான் 1 hour ஓகே எபிசோட்ல ஓகே, பாத்துட்டு ஷூர் சாம் ஷூர். ஓகே. அண்ட் இன்னைக்கு இல்ல இப்ப இதுல எனக்கு பயங்கர பிளண்டர் மிஸ்டேக். கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப எனக்கு சவுண்ட ரொம்ப பிடிக்கும், மஞ்சரிய ரொம்ப பிடிக்கும், ஜாக்லினும் ரொம்ப பிடிக்கும். யாரு பண்ணாலுமே சரி, தவறுன்றத சுட்டி காட்டுற இடத்துல தானே நம்ம இருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அப்படியே முட்டு குடுத்துட்டுலாம் என்னால டெஃபினட்டா நிக்க முடியாது. இது யார் தப்பு பண்ணாலும் சரி, தப்புனா டெஃபினட்டா தப்பு தான். காலையில வந்து இந்த ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா மேட்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடந்துச்சு இல்லையா? அது வந்து ஆஸ் எ கேமா பார்க்கும்பொழுது, அத வந்து அவ்வளவு பெருசுபடுத்தியிருக்க வேணாம்னு எனக்கு தோணுச்சு. பட் ரூல் வந்து அவரு சொன்னாரு. ஓகே. எனக்கு வந்து தர்ஷிகா பண்ணது வந்து ஏன் தவறுன்னு நான் ஃபீல் பண்ணேன்றத நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டே எடுத்து தர்ஷிகா வந்து வச்சுக்கிட்டாங்க. தர்ஷிகா ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா ஒண்ணு டீல் பேசியிருக்கலாம். இல்லன்னா வந்து தர்ஷிகா வந்து நான் வைக்க முடியாது. நான் வைக்கவே மாட்டேன் சௌந்தர்யாவோடதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. யாரோட பேருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட்ல உங்க டீம் விளையாடுறப்போ ஆர்கே ஆர்கே எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் அந்த முத்து கிட்ட கன்ஃபரன்ட் பண்ணுவாங்களா அந்த இடத்துல? என்னது? முத்து கிட்ட சௌந்தர்யா கன்ஃபரன்ட், இவங்க எல்லாம் பொம்மை எடுத்து வந்து ஆமா ஆமா உட்காந்து கன்ஃபரன்ட் பண்ணுவாங்களா? பண்ணும்போது ஆமா. பின்னாடி வந்து நான் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க வந்து தேடிட்டு தான் இருந்தேன், ஒண்ணுதான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் நாங்க. ஜாக்லின் உடனே சொல்லுவாங்க 2 பொம்மை நான் பார்த்தேன், 2 பொம்மை கையில வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன்னு சொல்லி ஜாக்லின் சொல்லுவாங்களா? அப்ப அதுக்கப்புறம் தான் ஓகே ஓகே, எனக்கு அந்த பேக்ரவுண்ட் நடந்தது தெரியாது சார். அதையும் அது ஓகே, பார்க்கணும்ல, அப்போ ஓகே. நம்ம இதுவா சொல்ல முடியும், ஏன்னா இல்ல பேக்ரவுண்ட் இல்ல, ஃபுல்லா அது நாய்ஸா இருந்தது. நாய்ஸ் வந்து முத்துக்குமரனோட வாய்ஸ் ஓவர் அங்க அதிகமா இருந்தா எனக்கு உண்மையுமே கேட்கல. அப்போ ஓகே எனக்கு. அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா சொல்லுவாங்க பாத்துக்கோங்க இவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுலதான் அது கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகும்போது இவங்க என்ன ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிட்டு சௌந்தர்யா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் சௌந்தர்யாக்கும் இவங்களுக்கும் நடந்தது கிளியரா நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது ஓகே இவங்க ஒரு ஓகே. மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி அவங்களுடைய அந்த நார்மல் ஸ்லாங் இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி ஸ்லாங் வர ஆரம்பிச்சிடும் மஞ்சரிக்கு. டென்ஷன் ஆகி அதை நோட்டீஸ் பண்ணி மஞ்சரிக்கு மட்டும் வராதுங்க. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா நின்னுட்டு சௌந்தர்யா விடுற லுக், சௌந்தர்யாவோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதோடைய ரிப்ளிகா தான் இது. கத்ததான் செய்வாங்க. அதுதான். அப்ப வந்து மஞ்சரி மட்டும் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சௌந்தர்யாவும் பண்ணாங்க, மஞ்சரியும் பண்ணாங்கன்னு வேணா சொல்லிக்கலாம் நம்ம இங்க. அதுதான் அந்த மார்க்கிங், அப்புறம் அந்த என்ன சொல்றது, அந்த ரூடா பேசுற பிஹேவியர் 2 பேருக்குமே இருந்துச்சு. ஆனா அவங்க போய் சொன்ன மரியாதை இல்லாம அப்படி வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து சௌந்தர்யா தான். அது வந்து மஞ்சரி அப்படி பேசல. அது வந்து மஞ்சரி அப்படி பேசல. அப்படி பேசிருக்க கூடாது. அதுதான், அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன்ல. ஆனா அவங்க எந்த இடத்துல இவங்க காரணமே இல்லாம போய் சொன்னாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ராவல. அது பேக்ரவுண்ட்ல அந்த கிட்ட பேசி முடிச்ச உடனே சௌந்தர்யா பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து அவங்க சொல்லுவாங்க, ஒரு பொம்மை என்னுடைய ஒரு பொம்மை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு என்னுடைய பொம்மையை தேடிட்டு தான் இருந்தேன்னு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாக்லின் சொல்லுவாங்க, நீங்க 2 பொம்மை கையில வச்சிருந்தீங்க நான் பார்த்தேன்னு. 1 hourலயே கிளியரா வந்திருக்கு அதுல. பட் லாஸ்ட் 1 வீக்கா சௌந்தர்யாவே சரியா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனால ஏதோ ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு இந்த மஞ்சரி பொய் சொல்றான்னு ஒரு பாயிண்ட கொண்டு வந்து ஸ்கோர் பண்ண பார்த்து காலையில பூரா ஃபெயில் ஆயிட்டு கடைசியா இதை கொண்டு வந்து அந்த மாதிரி தான் பண்றாங்க ஆக்சுவலா. இல்ல நான் அதை அப்படி பார்க்கல. நான் வந்து என்னன்னா அவங்க மஞ்சரியை பத்தி புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.
அவங்க வந்து மஞ்சரியை இன்னும் புரிஞ்சுக்காம மேபி அதை அனலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அட்லீஸ்ட் வந்து அதர்ஸ் அவங்க குடுக்குற பாயிண்ட்ட வந்து எப்பயுமே வந்து இவங்க தனியா தானே பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இவங்களே தானே மஞ்சரி அனலைஸ் பத்தி பண்ணி பண்றாங்க. புரிஞ்சுக்காம இல்லைங்க, மஞ்சரி மேல வன்மங்க, வன்மத்துலதான் பேசியிருக்காங்க. பேக்கரி கதையும் சேர்த்து பேக்கரி நிறைய விஷயம், அந்த ஒரு அது என்னது, நம்ம ரோஸ்ட் செஷனு, அதுக்கப்புறம் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியில கூட இவங்கள ஏதோ சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இவங்களோட கேம் முடிஞ்சிச்சுன்றதுலயும் மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வன்மம். இந்த கேம்ல வன்மம் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஆர்கே ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லிட்டு. சொல்லுங்க ஆர்கே. அது ஆர்கே இளவரசர் சொல்ல முத்துக்குமரனோட வந்தாப்ல. வாய்ஸ். ஒன் செகண்ட். அது என்னன்னா முத்துக்குமரனோட வாய்ஸ் ஓவர் அங்க உண்மையுமே ஹையா இருந்துச்சு. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரனுக்கு வந்து ஹீட்டட் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கல. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் அது மஞ்சரியோட விஷயம் எனக்கு ரொம்ப தப்பா தெரியல. ஆனா மார்னிங் ஃபுல்லா நான் ஒத்துக்கிறேன். அது அப்சல்யூட்லி ஸ்டாண்ட் வித் சௌந்தர்யா. ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி வச்சதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, கேட்டதே கேட்டாலும் பரவாயில்ல. அப்பா சாமி, எப்படியோ அவங்க வாயில இருந்து உண்மையை வர வச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, லைவ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இன்னைக்கு இப்ப சாயங்காலம் வந்துட்டு அவங்க ஒரு பண்ண செயல், ஆட்டிடியூட், வே ஆஃப் கேரிங் வந்து அவங்க பொய் சொல்றது, அதை சொல்லியிருக்க தேவையில்ல. பொய் சொல்றாங்கன்றது தெரியுது. அதையே மறுபடியும் ரிப்பீட்டடா அவங்க ரெஜிஸ்டர் பண்றது அவரு அன்எத்திக்கலா நான் பாக்குறேன், எத்திக்கலா பார்க்காம. அது ஏன்னா அது அது ரொம்ப நம்ம மார்னிங் வந்து இவங்க கன்ஃபெஷன் வாங்க பார்ப்பாங்க. நான் போய் சொல்ல, நீங்க சாரி கேட்கணும் அப்படின்றத மஞ்சரி வந்து ட்ரெயின் டு ப்ரூவர் அந்த இடத்துல. அது தட்ஸ் ஐ எம் ஃபைன் வித் சாம். அவங்களுக்கு அந்த இடத்துல இல்ல, அதுதான் அது மார்னிங்ல இருந்தே நம்ம பார்க்கணும்ல. அது செப்பரேட்டா வச்சுட்டு இதை செப்பரேட்டா பார்க்க முடியாது இல்ல. அது நடக்கலன்னா இது இல்ல நடந்திருக்காது. செப்பரேட்டா நான் பார்க்கல. பட் நான் என்ன அதே சொல்றேன்னா, டாபிக் அது இங்க கொண்டு மார்னிங் வந்து அவங்க மார்னிங் பொய் அங்க சொல்றாங்க. நடக்கலன்னா கம்ப்ளீட்லி இங்க டிஃப்ரெண்ட் நடந்திருக்காது. சாமு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இல்ல டால் டாம், இல்ல டாஸ்க் டாம், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்ப இல்ல எப்படி இல்ல இல்ல அதையும் இதையும் இல்ல நம்ம வந்து இல்ல மெர்ஜ் இல்ல பண்ண முடியும்? இல்ல 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 இல்ல, நீங்க அப்படி பார்க்க கூடாது. பட் அப்படி நம்ம பார்த்தா நம்ம இந்த இல்ல கேமே இல்ல டாம். பார்க்கறது வேஸ்ட். ஆக்சுவலி பட் இதுல இது வந்து ஆக்சுவலி அது என்னன்னா பட் இதுல வந்து அவங்க ஒன்னே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த நல்ல விஷயம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு இளவரசர். நல்ல விஷயம் சொல்லுங்கன்னும் போது இவங்க அதை சொல்லி முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான், விட்டாங்க. எனக்கு தோணுச்சு சொன்னேன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்திலயும் இல்ல, எதுவுமே சொல்லவும் தெரியல இவங்களுக்கு, சௌந்தர்யாவுக்கு. இவங்க போய் திரும்பி திரும்பி நீ எதுல போய் சொன்னேன், எந்த பாயிண்ட்ல போய் சொன்னேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல கொண்டு வந்து அவங்க திரும்பி உள்ள போய் கேட்டு திரும்பி அந்த பாயிண்ட பிடிச்சு பேசிட்டு அந்த இடத்துல இவங்க சமாளிக்க பார்த்து மண்டையை குழப்பிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க கரெக்டா இல்ல மாட்டினோடனே ஆக்சுவலி சௌந்தர்யாவுடைய இருங்க இருங்க ரியாக்ஷன் மாறிச்சு. ஒரு நீங்க அது நிமிஷம். மார்னிங் கம்ப்ளீட்லி நடந்த டிஃப்ரெண்ட். விஷயம் மார்னிங் அது நடந்த அது விஷயம் என்னன்னா, இப்ப வந்து மஞ்சரி வந்து என்னன்னு கேட்பாங்க, எந்த இடத்துல நான் வந்து பொய் இல்ல, சொன்ன அது மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுன்னு போவேணாம். கேக்குறாங்களா? அது இல்ல இல்ல அதுதான் இல்ல அதுதான் பொய்யா தெரிஞ்சுன்னு கேக்குறாங்க. இவங்க வந்து நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து முத்துக்குமரன் வந்து ஃப்ரெண்டுன்றதுனாலதான் காதுல போய் சௌந்தர்யா கிட்ட வந்து ஒரு தடவை மட்டும் பண்ண சொல்லிரு, 3 தடவை வேணாம் அப்படின்றத நான் இல்ல சொன்னேன். இல்ல இருங்க டாம், இருங்க இருங்க நம்ம இல்ல இப்ப இல்ல இருங்க இருங்க முடிச்சிடுறேன் ஈவினிங் நடக்கிற முடிச்சிடுறேன் சாம். விஷயம், இருங்க சாம் இருங்க ஒரு சாம் சாம் நிமிஷம். இருங்க ஈவினிங் சாம். நடக்கிற விஷயத்தை தான் பேசுறோம். நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க சாம். மார்னிங் நடந்தத இல்ல நான் இதுல மா- ஏன் தப்புன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட். என்னோட டவுட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அவங்க ஆ, வந்து எத ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்றாங்க, எத ஃப்ரெண்ட்ஷிப் இல்லன்னு சொல்றாங்கன்றத நான் சொல்றேன். அவங்க வந்து காதுல போய் சொன்னத தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்றேன். பட் மத்தபடி ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து நான் டாஸ்க் குடுக்கல. இந்த டாஸ்க்க வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ல குடுக்கல. ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ல குடுத்திருந்தேன்னா நான் ஈஸியா தான் குடுத்திருப்பேன். அத எங்க நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ன்னு கொண்டு வருவீங்க? நான் எத ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு நான் சொல்றேன்னா, முத்துக்குமரன எனக்கு தெரியும் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் ஒரு விளையாடினேன். இதுவே மத்தவங்களா இருந்தா விளையாண்டுருக்க மாட்டேன் அப்படின்றத தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஓகே. சௌந்தர்யாக்கு அது புரியவே புரியாது. அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. எனக்கு எது இரிட்டேட் ஆச்சுன்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து பல மணி நேரம் போய்க்கிட்டு இருக்கும்போது என்னால அத பார்க்க முடியல. இதுல எப்படி மஞ்சரி பொய் சொன்னாங்கன்றது ஆகும். இதுல எப்படி சௌந்தர்யா கரெக்ட்ன்னு ஆகும்ன்றத மட்டும் யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த இடத்துல சோ ஃப்ரெண்ட் இல்ல. அதுல சௌந்தர்யாவோட அறியாமைன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, இதுல எப்படி வந்து மஞ்சரி வந்து தவறாவாங்க? அவங்க ஃப்ரெண்டுன்னு பார்த்துதான் விளையாடினாங்கன்றது இங்க சொல்லியிருப்பாங்களா இங்க டாஸ்க் கொடுக்கும்போது. கரெக்ட். ஆனா அந்த இடத்துல தீபக் வந்து கேட்கும் போது நீங்க ஃப்ரெண்டுன்னு பார்த்து கொடுக்கும்போது சரிங்க, நான் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் இவங்க எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டாங்களே. கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அது பொய் தானே அப்போ. எப்படி அது பொய்யாகும்? அவங்க தான் சொல்றாங்கல்ல.
நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்க வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இவங்க குடுத்துட்டாங்க. தீபக் கேக்குறப்ப ஃப்ரெண்ட் இப்போ இங்க இல்லன்னு சொல்லி உள்ள ம், ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் ம், நான் அவங்ககிட்ட விளையாடி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அவன் எப்பவும் மார்னிங் எக்ஸசைஸ் செய்வான், ம். எனக்கு தெரியும், அதனால நான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. ஆமா. தீபக் கேட்கும்போது நான் அப்படியெல்லாம் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்ன, ஆமா நான் வந்து ஃப்ரெண்டுன்றதுனால தான் அந்த இதே இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதை ம். ஏன் தீபக் கிட்ட கொடுக்கல வெளியில அந்த பேசுறப்ப எக்ஸ்பிளனேஷன்? சொல்றீங்களா? ஆமா, வெளியில வெளியில பேசுறப்ப பேசுறது. சொல்றீங்களா? ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க மேபி அது இல்ல அவங்க டீட்டெயிலா அவங்க அது வந்து மிஸ் முடிஞ்சு போனது. பண்ணிருக்கலாம். இல்ல இல்ல முடிஞ்சு அது போனது அது தாங்கய்யா. முடிஞ்சு போனது. இதுல அவங்க இப்போ பொய் நம்ம சொன்னதுன்னு இது கணக்கே பேசுறது வராது. ஈவினிங் ஐயா ஈவினிங் இந்த நான் என்ன டாஸ்க்ல கேக்குறேன், கேளுங்களேன். நடக்கிறதா. சி இருங்க. நான் நோ நோ திருப்பி நோ 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 சொல்றேனே. அது நீங்க இப்போ எப்படின்னா, என்ன பொய் திரும்பி சொன்னா சுத்தி கணக்குல விடுறீங்க வராது. நீங்க. இல்ல நான் இல்ல சுத்தி இது விடல சாம நான் சுத்தி விடல சாம நான் அது நான் தெளிவா கேக்குறேன். அது அந்த அது ப்ராப்ளம் வந்து எனக்கே பொய் சொன்ன மறந்து கணக்குல போச்சு. வராது. அந்த சாம் நான் ப்ராப்ளத்த சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்களேன். போன சொல்லுங்க மண்டே சொல்லுங்க ரசிகன். நடந்தது எனக்கே மறந்து போச்சு. அதை சாம் நான் ஒரு போய் நிமிஷம் திரும்பி இருங்க. பார்த்துட்டு வந்தேன் நானு. ஓகேங்களா? சொல்லுங்க இல்லட்டாம சொல்லுங்க ரசிகன். ம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதான் சொல்றேன். மாத்தி மாத்தி பேசுறாங்க. வந்து பொய் சொல்றாங்கன்றது வந்து இட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஓகே. ஓகே. அவங்க வந்து உங்களுக்கு ஏன் பொய் சொல்றாங்கன்னு சொல்றது எப்படின்னா, அங்க வந்து சௌந்தர்யாவே சொல்லுவாங்க. அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நகர்ந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ட்ட கேட்டது இத சொல்லுவாங்க. அப்படின்றபோது மாத்தி சொல்லியிருக்காங்க. அவளுக்கு பொறுத்தவரைக்கும் அங்க பொய் சொன்னது. ம் நம்மள பொறுத்த நம்ம நம்ம எல்லா சைடு நம்ம எல்லா வியூவும் பார்க்கறது என்னன்னா, ம் மாத்தி பேசுறாங்க. இங்க சொன்னத இங்க வேற மாரி சொல்றாங்க. அங்க ம் வந்து அந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்காக அந்த இடத்துல என்ன சொன்னா தப்பிச்சு போ முடியுமோ, அந்த இடத்துல மழுப்பி விட்டு வெளில வர முடியுமோ, ம். அத பண்றாங்க. சோ நமக்கு ஓகே. வந்து எல்லா வியூ இருக்கு. அவளுக்கு வந்து ஒரு வியூ தான் இருக்கு. ஓகே. ம் சோ ஃபார் ஹர் மஞ்சரி இஸ் லையிங். இங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க போய் வேற ஏதோ சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றா அவ. அவ்வளவுதான். அவளோட பெர்ஸ்பெக்டிவ், அவளோட புரிதல் அவ்வளவுதான். இங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா கேட்கறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ நின்னுட்டு மட்டும் தான் இருப்பா. அங்க ம் வந்து ம் சௌந்தர்யாவோட டாக் பெருசா இருக்காது. அவளுக்கு புரியவே இல்ல அது. நின்னு என்னென்ன எல்லா பக்கமும் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்பா. அப்புறம் இவள யாராச்சும் ஒருத்தவங்க கேட்கும்போது தான் ரெஸ்பாண்டே பண்ணுவா. அதுவரைக்கும் ஷி வில் நாட் ரெஸ்பாண்ட். அவள் வந்து வெறும் அப்சர்வேஷன்ல தான் இருந்தா அப்ப. அப்படின்றப்போ அவளுக்கு என்னன்னா, இங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு எவனோ இன்னொருத்தன் புதுசா வந்து உள்ள வந்து கேட்கறான். அவன்ட்ட ஒண்ணு சொல்றா. அப்படின்றபோது வந்து அவள பொறுத்தவரைக்கும் அவளுக்கு அந்த மாத்தி பேசுறது, மேனிபுலேஷன் அந்த வார்த்தைகள்லாம் தெரியல. பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டா. பட் வந்து ஆப்போசிட்ல அவங்க கேட்கும்பொழுது நம்ம பொய்யே சொல்லலையே. நம்மள எதுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லி சொல்றாங்க? அதுக்கு இல்லங்க. எக்ஸ்பிளனேஷன் அட்லீஸ்ட் உங்களுக்கு குடுக்கணும்னு மாத்தி சொல்றாங்க. பேசுறதே வந்து அவள பொறுத்தவரைக்கும் பொய் தான்றாங்க. புரியுதா ஏங்க உங்களுக்கு? அன்னைக்கு இல்ல அவங்க அது வந்து இல்லங்க. ஒரு இப்ப சிச்சுவேஷனல் ஆக்ட் கேட்டுங்களேன். தானே அது. இன்னொன்னு என்னன்னா, இல்ல இல்ல எல்லாரையும் சிச்சுவேஷன் டாம் சேர்த்து பேசுறாங்க. மொத்தமா இப்ப வந்து ஒருத்தவங்கள டாம் புல் டவுன் பண்றாங்க. டாம் டாம் இல்லங்க ஒரு நான் நிமிஷம் சப்போர்ட் பண்ணணும்னு பேசலங்க. நான் இல்ல, சீரியஸா இல்ல டாம். தெளிவுபடுத்தி கேட்கிறேன். கேளுங்க. நான் சொல்லுங்க. சொல்றேன் இல்ல கேளுங்களேன். நேத்து நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க. ஆ. அது வந்து அது 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 வந்து இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி பேசுனீங்க. அப்ப நேத்து வேற மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுனீங்கன்னு தானே தோணும். ஆமா. வேற மாரி பேசுனீங்க. அது ஸ்டாண்ட் அது ஒரு எடுத்துட்டீங்க. மாத்தி எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நேத்து ஏன் பொய் சொன்னீங்க? ஸ்டாண்ட் மாத்தி ம். இருக்கிறது. இல்ல. ம். நான் அப்ப கேட்கிறேன். அப்ப நேத்து ஏன் பொய் சொன்னீங்க? என்னது அப்படிதானே புரியல. தெரியும். அதுதான் அது இல்ல. எப்படிங்க நேத்து ஒரு பொய் மாரி சொன்னேன்னு சொல்ல சொல்றீங்க. முடியும்? இன்னைக்கு வேற அதுதான் இல்லங்க. சொல்றீங்க. அதுதான் நேத்து அதான் பொய் சொன்னீங்களே ரசிகன். அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அது அதான் சூழ்நிலைக்கு ஏத்த கடுப்பா மாதிரி தான் இருக்கும். ஆக்டிங் எந்த தானே அது. ரீசன்க்காக அதாங்க எந்த சொல்றாங்க அவங்க. நேத்து ரீசன்க்காக நீங்க பொய் பொய் சொல்லி சொன்னீங்கன்னு இன்னைக்கு வந்து கேட்பாங்கல்ல. நேத்து நான் ஒண்ணு கேட்டேன். அதுக்கு ஒரு ம். பதில் சொல்றீங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு ம். அதே திருப்பி கேட்கிறேன். வேற பதில் சொல்றீங்க அப்படின்னா, நேத்து நீங்க பொய் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் அப்படிதான் கேட்கிறா அவ. நேத்து ஏன் நீங்க பொய் சொன்னீங்கன்னு கேட்கிறா. ஓகே. அதையும் அவ்வளவுதான். சொல்லிட்டா. சிம்பிள் அஸ் தட். என்னுடைய பார்வையில எனக்கு அப்படிதான் தெளிவா அவ தான் பட்டுச்சுன்னு சொல்றா. என் தோணுச்சுன்னு பார்வையில அப்படி தெளிவா பொய்யா தான் சொல்லிட்டா. தெரியுதுன்னு சொல்றா. இல்ல நம்மளுக்கு வந்து அது எப்படி கரெக்டா இருக்கும் ஆக்சுவலா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா மஞ்சரி சொல்றது, நான் ஃப்ரெண்ட்லி டாஸ்க் குடுக்குறதுன்னா, ஈஸி டாஸ்க் குடுத்துருக்கணும். நான் ஈஸி டாஸ்க்கே குடுக்கலையே. நான் 3 ரவுண்ட் பண்றத 1 ரவுண்டா குறைச்சுக்க சொன்னது வேணா, அது கொஞ்சம் இதுவா இருந்திருக்கலாம். அது பண்ணியிருக்காம இருந்திருக்கலாம். அத தவிர என்ன தப்பு இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன் ஆக்சுவலா. நீ எதுக்கு எப்படி சொல்ற? நான் ஏதாவது டாஸ்க்க கம்மி பண்ணி குடுத்தேனா? ஏதாவது ஃப்ரெண்டுன்னு அது அதாங்க திருப்பி சொல்றாங்க. அவங்க வந்து நான் அதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, கஷ்டமா தான் குடுத்துருக்கேன். ஆனா வெளியில அருண்ட்ட வந்து முத்துக்குமரன்றனால தான் நான் இந்த டாஸ்க் குடுத்தேன். வேற யாரா இருந்தாலும் நான் இந்த டாஸ்க் குடுத்துருக்க மாட்டேன். முத்துக்குமரனுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நாங்க அதனால தான் அந்த டாஸ்க் குடுத்தோம்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? இல்ல அவங்க அப்படி சொல்லல ஆக்சுவலா. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, சொன்னாங்கங்க. இல்ல இல்ல சொன்னாங்க. இல்ல 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 அப்படியே தான் இல்ல சொன்னாங்க. சொன்னாங்க. இல்ல இல்ல நான் நோ எக்ஸாக்ட்டா நோ நோ நோ. சொல்றேன். அது அதுல இளவரசன் அதுல அத நான் அந்த தெளிவா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்தேன் 2 ஆர்கே. தடவ. ஆர்கே இல்ல நானுமே அந்த இன்சிடென்ட் பார்த்தேன். அது நான் என்னன்னா, இன்னைக்கு திருப்பி பார்த்தேன் அத. கிட்டத்தட்ட ஒரு சொன்னாங்க. 10 பேர் சேர்ந்து அட் அ டைம்ல மஞ்சரிய தாக்குறாங்க. ஓகேங்களா? சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத தாண்டி, என்னடா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவ்வளவு பெருசாக்குறீங்களேன்னு சொல்லிட்டு, அவங்களால அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் குடுக்க முடியல. எல்லாருமே கை கழுவிட்டு போயிட்டாங்க அப்படியே. போயிட்டு ஷி ஸ்டில் வாண்ட் டு ஸ்டாண்ட் தேர். ஷி டோன்ட் வாண்ட் டு கிரை. அந்த இடத்துல வந்து மஞ்சரி அன்னைக்கு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணோம். திஸ் ஃபார் த சேம் இன்ஸ்டன்ஸ்.
அன்னைக்கு தீபக் கிட்ட இப்படி சொன்னாங்களே, அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு யாருமே பேசல. அன்னைக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே மஞ்சரிக்கு ஃபயர் விட்டோம். இன்னைக்கு சௌந்தர்யா அத கேள்வி கேட்கறதுனால சௌந்தர்யா கரெக்ட் அப்படின்னு வந்து ஆயிடாதுன்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். இத நீங்க யாருமே அக்செப்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. எனக்கு அது கன்ஃபியூஸ் இல்ல ஆயிடுச்சு. டாம், மதியம் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். சோ ஃபார் மீ அது என்ன ஐ விஷயம்னா டோன்ட் ஃபீல் அவங்க மஞ்சரி மேல தவறுன்னு எனக்கு தோணல. சாய்ஸ் ஆஃப் இல்ல வேர்ட்ஸ் இல்ல வந்து அங்க சௌந்தர்யா போய் என்ன இப்ப என்னையங்க நம்ம ஸ்பேஸ்க்கு ஒருத்தர் வந்தாப்ல, விஜய் டிராவிடா இல்ல யாரும் தெரியல. ஐயோ டாம் நீங்க வந்து பொய் சொல்றீங்க, விஜய் டிராவிட் கிடையாதுங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு ஆச்சு, பஞ்சு மிட்டாய்னு ஒருத்தர் வந்தாப்லயே, ஐயோ ஆமா டாம் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னார்ல. ஏயா நான் எங்கயா பொய் சொன்னேன், இப்பதானே பேசினேன். நீங்க ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான், போய் திரும்ப திரும்ப கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப பொய்ன்ற வார்த்தை டக்குன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல, எதனா நீ பொய்ன்னு சொல்லி மீன் பண்றேன்ற ஒண்ணு இருக்கலாம், அதனால அவங்க கேட்டிருக்கலாம். பட் எனக்கு அந்த அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷனுமே லிட்டரலா மதியம் வந்து இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க சொல்றது இவங்களுக்கு புரியல, இவங்களும் வந்து எப்படி நம்மள பொய்ன்னு சொல்லலாம், அதை வந்து கிளாரிஃபை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க 2 பேரும். அட்லீஸ்ட் வந்து நம்ம சவுண்டா ஒரு டெசிஷன் எடுத்து அந்த சண்டையை முடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை கொண்டு போய் விஷாலுக்கிட்டையும் ரயான்ட்டையும் கேட்கும்போது ரயான் வந்து ஒரு மாதிரி தெளிவான ஒரு பதில் கொடுக்குறாப்ல. ஆனா விஷால் வந்து அதை வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டு, அப்படி உன் பார்வையில அவங்க பொய்னா அது பொய் தான் அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் அவங்க அதுல ஸ்டாண்ட் பண்ணதுமே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. இந்த டாபிக்கை இல்ல வந்து இல்ல பல மணி நேரம் கொண்டு போனோம்னா இப்ப இல்ல ஆடியன்ஸ் எல்லாம் இல்ல செத்துருவாங்கன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல இல்ல ம் ஷாம் ஆக்சுவலா ம் அவங்க மாற்றி பேசுறாங்க, சௌந்தர்யா clear ஆ சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பார்வையில எனக்கு வந்து அது பொய்யாக தெரிஞ்சது. உங்க நான் வந்து வாய்ஸ் அதை ஒரு ரொம்ப லோவா கேக்குது சாம. இல்ல இல்ல சௌந்தர்யா கிளியரா சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பார்வையில ம் எனக்கு அது வந்து பொய் மாதிரி தெரிஞ்சது, அதான் சொன்னேன், எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே முடிஞ்சிருக்கும். அது திரும்பி ஓகே. திரும்பி மஞ்சரி தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ம் நான் எந்த பாயிண்ட்ல சொன்னேன் அங்கேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி மண்டை இல்ல இதாயிடும். சாம், அது வந்து அப்புறம் எதனாலனா ஆக்சுவலி ம் இப்ப சௌந்தர்யா வந்து 2 பாயிண்ட மைண்ட்ல வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க. பட் அதை அவங்க ஓப்பனா சொல்லணும். எந்தெந்த பாயிண்ட்னா அவங்க கிட்ட வந்து காதுல வந்து ஒரு சர்க்யூட் மட்டும் பண்ணு அப்படின்றது வந்து முத்துன்றனால பண்ண சொன்னேன் அப்படின்றத சொன்னது ஃப்ரெண்ட்லி மேனர். ஓகேவா? ஆனா அதுவே வந்து வெளியே என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஐயோ இதை நான் முத்துன்றனாலதான் கொடுத்தேன், அஸ் எ ஃப்ரெண்டுன்றனால கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது அங்க வேற ஸ்டாண்டு. அது என்னன்னா ஹோல் டாஸ்கே வந்து முத்துன்றனாலதான் கொடுத்தேன்ற கண்டெஸ்ட்ல வந்துருச்சு. அது ஒண்ணு. இது 2 பாயிண்ட் வச்சுட்டு சௌந்தர்யா கேட்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி இருந்துட்டு தீபக் இருங்க கிட்ட இருங்க. அப்படி இல்லைன்னு இருப்பாங்க. தீபக் யா கிட்ட அதுவும் தான். கேட்கும்போது அதுவும் ஆனா தான். ஒரே ஒரே ஒரு இருங்க ஆட் நான் பண்றேன். ஒன் செகண்ட் ஒரே ஓகே ஒன் ஒன் செகண்ட் செகண்ட் நான் ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன். ஒன் பாயிண்ட் தான். அதுல என்ன ஒண்ணு சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பொய் சொல்றேன்னு ப்ரூவ் இருங்க பண்ணுங்க, பாப்பாய். நான் பொய் சொல்றேன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நான் சமாளிச்சேன்னு ஒத்துக்கிறேன், நான் சமாளிக்கிறேன் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனா நான் வந்து பொய் சொல்லல, நான் சமாளிக்கிறேங்கிறது என்னவோ உண்மைதான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. யா தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி என்னன்னா அது அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க. அவங்க வந்து சமாளிக்கிறன்றது இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு பொய் தான் தோணுதுன்றது சௌந்தர்யா சொல்றாங்க. நம்மளுக்கு கூட அவங்க சமாளிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கும் தெரியும், இங்க See வெளியில bro, இருந்து பாக்குறவங்களுக்கு. நான் சொல்றேன் அதுதான். கேளுங்களேன். வார்த்தைகளை வச்சு எப்படி வேணாலும் விளையாடலாம். ஓகே, ஆமா என்ன வேணாலும் பண்ணலாம். த சேம் திங் வாட் முத்து இஸ் டூயிங். இவன் வந்து இந்த பக்கம் ட்ரை பண்றாங்க. ஓகே, வேர்ட் பிளே. அந்த பொண்ணுக்கு ஷீ இஸ் நாட் அ நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர், உங்களுக்கே தெரியும் அது. ஸோ அவளுக்கே சில இடத்துல வார்த்தைகள் வந்து என்ன வார்த்தை என்னன்னு கேட்டு கேட்டு பண்றாங்க. அவ யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ் இவங்க தமிழ் மொழியில கொண்டு வந்து அதை மாத்தி திரிச்சு எப்படி வேணாலும் அதை சொல்றாங்க. அவ வந்து அந்த வேர்டு என்னன்னே அவளுக்கு புரியாது. சரியா, தலையாட்டிட்டு போயிடுவா சௌந்தர்யா. அங்கிட்டு போய் யார்ட்டையாச்சும் அப்படி சொன்னாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தனியா கேட்பா. ஓகே. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையிலே சொன்னாங்க. சரியா, அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட பேசுனாங்க. நாங்க என்ன பேசுனேனே எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்படி என்ன பேசுறேன்னே தெரியலன்ற போது அவங்க மாத்தி இவளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேசுனேன்றது தெரியாதுன்றது வந்து இவளுக்கு வந்து அது தெரியாது. அவங்க இப்பதான் அவட்ட அதை சொல்றாங்க. ஸோ டில் தட் பாயிண்ட் ஆஃப் த டைம் அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க மாத்தி மாத்தி பேசியிருக்கீங்க, பொய் பேசியிருக்கீங்க. அது அதுல அவங்களோட இப்ப அறியாமையும் இப்போ ஒரு வீடியோ புரிதல் போடுறேங்க. இல்லாமையும் எப்படி வந்து நம்ம காலையில வந்து பாவமா அவங்க பார்க்க முடியும். வாயாலே அவங்க ஒத்துக்கிட்டதை போடுறேன். அந்த இதை சொன்னது எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் யார்கிட்ட என்ன சொல்றேனே தெரியல எனக்கு. நிறைய இடத்துல நிறைய சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் அந்த ஆமா 15 மினிட் வீடியோல இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டுட்டு இப்ப ஈவினிங் வந்து திருப்பி முத்துக்கு போறேன்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஒரு இடத்துல. பட் இதை முத்து நான் டைப் என்னன்னு சொல்றது? முத்து டைப் ஆஃப் ட்விஸ்டிங் வேர்ட்ஸ், அந்த வேர்ட் பிளே அவ்வளவு இல்ல. முத்துவோட வேர்ட் பிளேவும் மஞ்சரியோட வேர்ட் பிளேக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. முத்து வந்து வேர்ட் பிளே இஸ் எக்ஸாக்ட்லி. கம்ப்ளீட்லி a different type of word play. மஞ்சரி இஸ் a honest word play.
using her and the capacity as a speaker of Tamil, she is using it properly. Muthu is not using it properly. அது 100% ஷுவர். அது ஐயா இது கம்பேரிசனே போகக்கூடாது. இது வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கான்டெக்ட் என்னன்னா, ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துல 2-3 வாட்டி மாத்தி பேசினது சௌந்தர்யாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சிருக்கு. அதை சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லி ஏதோ சமாளிச்சு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்கன்றது நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க அந்த ஒரு டாஸ்க்ல. ஓகேங்களா? அதை இவங்க வந்து கேட்ட உடனே இவங்களுக்கு மண்டையில ஏறி ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்தாங்க. திரும்பி உள்ள தெளிவுபடுத்திட்டு ஒரு இது பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த உடனே கூட அவங்க ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டாலும் சௌந்தர்யாவுக்கு அதை மண்டையை கழுவி விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல அந்த இதை பிடிச்ச உடனே ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல 2 பேருமே ரூடா நடந்துக்கிட்டாங்க. அது சௌந்தர்யா பண்ணதும் தப்பு, மஞ்சரி இந்த இடத்துல பண்ணதும் தப்பு. மஞ்சரியும் ரூடா இருந்ததும் தப்பு, சௌந்தர்யா மார்க் பண்ணதும் தப்பு. இப்ப இந்த ஹோட்டல் முடிஞ்சு இல்ல போச்சு. எனக்கு ஒரு ஆஃப் டாபிக் இந்த மஞ்சரி இதுலயே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸ் கிட்டயும். மஞ்சரி வந்து எல்லாரோட டோனும் வந்து டிஸ்மிசிவா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றாங்க. பட் எனக்குமே மஞ்சரியோட டோனே ரொம்ப ரூடா இருக்க மாதிரி தான் இருக்கு. அவங்க சாதாரணமா பேசும்போதும் அவங்களோட வாய்ஸோட மாடுலேஷன் இதுல எல்லாமே ரொம்ப ரூடா பேசுற மாதிரி தான் இருக்கு. அவங்க எங்கேயுமே யார்கிட்டயுமே கைண்டா பேசி பாக்கல நானு. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களே யாருக்காவது அப்படி இருக்கா சொல்லுங்க. இல்ல டெஃபினட்டா நான் ஒண்ணே கிடையாது. கோவத்துல அவங்க பேசும்போது அப்படி இருக்கு. மத்த நேரத்துல அவங்க கைண்டா தான் பேசுறாங்க. இன்னொன்னு வந்து சௌந்தர்யா சொல்லிப்பாங்க, ஏன் கத்துறீங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் சாந்தமா பேச ஆரம்பிப்பாங்க. அது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போய் சௌந்தர்யா உட்காந்து அந்த மார்க் பண்ணது தப்புதான். அந்த இடத்துல சாந்தமா பேசியிருப்பாங்க. நான் அவங்கள இன்னைக்கு சொல்லல, நேத்து அவங்க வந்து சில இடத்துல அருண் கிட்ட பேசும்போதுமே அவங்க ரூடா பேச மாதிரி தான் ஒரு நியாயத்துக்காக பேசுற ஒரு வீர தமிழ் ஸ்பீச் மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல பேசுங்க. அது ஒண்ணு ஆட் பண்றேன். அது எல்லாருக்கும் அந்த பட்டிமன்ற ஸ்கில்ல அது அந்த மாதிரி தான் வரும். அப்படிங்கிறது ஒண்ணு ஆட் பண்றேன். சௌந்தர்யாவுக்கு பேச தெரியாதுன்னு ஒத்துக்க முடியாது. அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அவங்க வந்து பேசுவாங்க, எல்லார பத்தியும் கிளீனா நரேட்டிவ் கிளீனா செட் பண்ணி கரெக்டா பேசுவாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல பேச தெரியாதுன்னா என்னன்னா, இவங்க பேசுற அந்த தமிழுடைய ஆர்டிகுலேஷனை வச்சு ஒரு சில வேர்ட் பிளேவை இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இல்ல அது நான் சொல்றேன். அவங்க பேசுவாங்க. அதுதான் இப்ப நம்ம சொன்ன கான்டெக்ஸ்ட். அதுதான் இல்ல நான் சொல்றது பேச தெரியாது. அதாவது எது பேச தெரியாதுன்னு சொல்ல வந்தது, இவங்கள மாதிரி அவங்களால பேச முடியாது. அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் அது கிடையாது. பட் ஆனா பேசுவாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்க பேசுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க இளவரசர். ஓகே சாரி. நம்ம அப்படி 19 சொல்லிட முடியாது இளவரசர். அவங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி மாத்தி பேசுறாங்கன்றது சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பேசுவாங்க. ஆனா அவங்க இப்ப இவர் ரசிகன் என்ன சொன்னாரு அப்படின்னா, மஞ்சரி பேசுற அந்த தமிழ் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சௌந்தர்யா பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே பட் நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த எடுத்த டாபிக்ல கோஜென்ட்டா நரேட்டிவா அவங்களால பேச தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பாயிண்டே இல்ல, அதனால பேச வரலங்கிறது என்னோட பாயிண்ட். ஆக்சுவலா அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அவங்க பேசின மாதிரி கிளீனா ஒரு நரேட்டிவா எந்த இடத்துல பின் பாயிண்டடா அவங்க 10 வாட்டி கேட்பாங்க, எந்த இடத்துல நான் போய் சொன்னேன் சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்கம்பாங்க. ஒரு இடத்துலயும் சொல்ல முடியாது, நான் வந்து படை தளபதியா இருந்தபோது போய் சொன்னேன், அதையும் நீங்க நார்மலா இருக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்க, அதனால நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஆக்சுவலா இது படத்தளபதி அந்த டாஸ்க்ல இருக்கும்போது போய் சொன்னது வந்து அந்த ரோலுக்காக பண்ணினது. நீங்க எந்த இடத்துல நான் தப்பு பண்ணினேன்னு நீங்க சொல்லுங்கன்னு கிளியரா கேட்கும்போது அவளுக்கு சௌந்தர்யனால ஒரு கவுண்டரும் கொடுக்க முடியாம தான் விஷால்கிட்ட போய் கைடன்ஸ் மாதிரி இவ என்ன கழுவி ஊத்திட்டான் மண்டை. கைடன்ஸ் கிடையாதுங்க, கேளுங்க. அந்த இடத்துல அவ திருப்பி இன்னொன்னு சொல்லியிருப்பா, அதை நீங்க அப்படியே இக்னோர் பண்றீங்க பாத்தீங்களா. அவன் என்ன சொன்னான்னா, நீங்க தளபதி ரோல்லயே வந்து நீங்க தளபதியாவே இல்ல, நீங்க மஞ்சரியா தான் இருந்தீங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னாங்க அவங்க. அதையும் ஸ்கிப் பண்றீங்க, அதையும் சொல்லுங்க. இல்ல அததான் அது சொன்னாங்களா இல்லையா? மக்களே கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷோவா கொஞ்சம் கரெக்டா அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்துக்குவாங்க. ஏன்னா நாங்க இன்னைக்கு மட்டும் அந்த மார்னிங் ஒரே ஒரு விஷயம் தான், 4 வாட்டி பாத்திருக்கேன். மாதிரி ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு பேச தெரியாது. ஸ்கிப் பண்ணி மாறாது. ஆமா, அது டாம் மாதிரி எனக்குமே பேச தெரியாது. இல்ல அதான் சொல்றேன், 4 வாட்டி பாத்திருக்கேன்னா அதே மாதிரி மஞ்சரி அன்னைக்கு பேசுனதையும் நான் இன்னைக்கு பாத்துட்டு தான் வந்திருக்கேன்.
எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. ஸோ சொல்லும்போது அத மாத்திலாம் பேசாதீங்க. மஞ்சரி மாரி பேசாதீங்க நீங்களும். கரெக்ட்டா பேசுனீங்கன்னா கரெக்ட்டா வரும். அவ்வளோதான். இது எனக்கு தவறான இல்ல சொல். அப்படி கிடையாது. எனக்கு நீங்க அந்த அப்படியே மஞ்சரி நீங்க மாரி சொல்ல வர மஞ்சரி பாயிண்ட் வந்து அந்த தெளிவா தாங்க கிளிப்பிங்ஸ பேசுறாங்க. மறுபடியும் நீங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப இல்ல ப்ரோ. நீங்க எல்லாருமே ரொம்ப இதா மைண்ட்ல இல்ல. வச்சுக்க பட் முடியாது. ஜஸ்ட் கீப் த திங்ஸ் இன் மைண்ட் அவ்வளோதான். பார்த்துட்டு பேசுங்க. வாங்க. சாரி. ஏன்னா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன். இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். மியூட்ட போட்டு டாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டே இருப்பேன் நான். ஓகேங்களா? சரி விடுங்க. அடுத்து மணிவண்ணன் கை தூக்கி இருக்கிறீங்க. மணிவண்ணன் பேசுங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஐயா மணிவண்ணன் கேக்குதா? சொல்லுங்க மணிவண்ணன். என்ன நான் சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு? தப்பா பார்த்திருந்தா கூட இதை கரெக்ட் பண்ணுங்க. ஜெஃப்ரி இப்ப பண்ற ம். விஷயங்கள் உங்களுக்கு சரியா படுதா? நான் கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ற எதை மாதிரி சொல்றீங்க? தோணுது. சௌந்தர்யா கூட இருக்கிறது. இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க. எனக்கு அது கேட்கலையே பின்னாடி அவர் சாஞ்சி பேசுறது. உட்கார்ந்து இருக்கிறது அப்படி பின்னாடி சொல்றாரு. சாஞ்சி சாஞ்சி இல்லங்க. ஃபர்ஸ்ட் வர அவங்க கைய பிடிக்கும்போது எனக்கு தவறா தெரிஞ்சுச்சு. என்னடா இவங்க லவ் கண்டென்ட் கொண்டு போயிருவாங்களான்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கரெக்ட்டா தான் இருக்க மாரி தோணுது. அத பத்தி தவறா உடனே இருங்க சாம் கைய பொளக்காதீங்க. நானும் ஆலன்லாம் பேசிக்கிட்டோம்ல. ஐயோ! இந்த வாரம் தான் இங்க வந்திருக்காப்ல. ஒருவேளை இவங்களும் அந்த மாரி ஏதாவது கன்டென்ட்க்குள்ள போயிருவாங்களோ, சர்ச்சைக்கு உள்ளாயிருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு கன்டென்ட் இருந்துச்சு. பட் லேட்டர் போகும்பொழுது பார்க்குறப்ப வந்து அது எனக்கு தவறா தெரியல. இப்போ அவங்க 2 பேர் இருக்கிறது வந்து 2 பேத்துக்குமே அது புடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்றதுனால இருக்காங்களே தவிர, அத தாண்டி அது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு வி கான்ட் சே ஜஸ்ட் லைக் தட். இல்ல எனக்கு என்னதான் தெரியல. இல்ல பட்